சங்கீதக்காரன் என்கிற தீர்க்கன் தேவ ஆவியினால் உந்துதலாக வருங்காலத்திலே நடக்கப் போகிற ஒரு பெரிய காரியத்தை நமக்கு சொல்லுகிறான். அவன் கண்கள் கண்டதெல்லாம் ஆண்டவருடைய பராக்கிரமத்தின் நாள் ஒன்று வருகிறது. அதிலே அவருடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாய் இருப்பதோடு விடியற்காலத்து கற்பத்திலே பிறக்கும் பனிக்கு சமானமாய் வாழ மாத்திரமல்ல, யவன ஜனமாக அவருக்கு பிறக்கும் என்று முழங்குகிறான். சுற்றி நடக்கும் காரியங்கள் அனைத்தும் நம்மை திடுக்கிடச் செய்தாலும், சூழ்நிலைகள் மாறி வந்தாலும், பயங்கரங்களும் சட்டங்களும் நமக்கு விரோதமாக எழும்பி நின்றாலும், இந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேதலை சங்கீதம் 110:3 நாம் வாசிக்கிறோம். ஆகையினால் தன்னையே இப்படிப்பட்ட சத்தத்தோடு இணைத்துக் கொள்ளுகிற ஒரு பெரிய கூட்டம் எழும்புகிற சத்தம் என் காதுகளிலே விழுகிறதினால் இந்த பாடலையே உங்கள் வாயிலே திணிக்க விரும்புகிறேன். கர்த்தர் கிரியை செய்வாராக. தேவசேனை ஒன்று எழும்புகிறதே, உந்தன் சேவைக்கென்று கிளம்புகிறதே. தேவசேனை ஒன்று எழும்புகிறதே, உந்தன் சேவைக்கென்று கிளம்புகிறதே. பரக்கிரம நாட்கள் இதுவே, யவன ஜனம் வெளிப்படுதே. பரக்கிரம நாட்கள் இதுவே, யவன ஜனம் வெளிப்படுதே. தேவசேனை ஒன்று எழும்புகிறதே, உந்தன் சேவைக்கென்று கிளம்புகிறதே. தேவசேனை ஒன்று எழும்புகிறதே, உந்தன் சேவைக்கென்று கிளம்புகிறதே. சாத்தானின் சதி திட்டங்களை முறியடிக்கவும் அவனுடைய கொட்டத்தை அடக்கவும் வேதம் காட்டும் வழி இயேசு கிறிஸ்துவின் இரத்தமும் நம்முடைய சாட்சியின் வசனமுமே. இன்றைய தேவை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை வீணாக்கி விடக்கூடாது. அதனுடைய உள்ளான காரியம் ஒவ்வொரு தேவ பிள்ளையின் மேலும் நடந்தேற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு செயல்பட்டால் இன்றைய தேவையாம் நாம் இணைந்தே செயல்பட வேண்டும் என்பது வெளியாகும். சிதறியடிக்க சத்துரு கிரியை செய்யும் போது இணைக்கு சக்திகளாய் மாறிவிட கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் உபயோகப்படுத்துவாராக. சிலுவை நாதரின் ரத்தம் வீணாகிவிடக் கூடாதே, சிந்திய பரிசுத்த ரத்தம் போதுமே மீட்டிடவே. சிலுவை நாதரின் ரத்தம் வீணாகிவிடக் கூடாதே, சிந்திய பரிசுத்த ரத்தம் போதுமே மீட்டிடவே. சிதறி நிற்கும் மாந்தரையும் மீட்டிடவே, இணைத்திடவே சேனைய எழும்ப போதிடுமே. தேவசேனை ஒன்று எழும்புகிறதே, உந்தன் சேவைக்கென்று கிளம்புகிறதே. தேவசேனை ஒன்று எழும்புகிறதே, உந்தன் சேவைக்கென்று கிளம்புகிறதே. என் ஜனம் அறிவில்லாமல் சங்காரமாகிறது என்றுதானே தேவன் புலம்புகிறார், அங்கலாய்க்கிறார். அது ஆவிக்குரிய அறிவு மாத்திரமல்ல, கல்வி அறிவும் பகுத்தறிவும் இல்லாததே. அதை நாட்டிலும் பார்க்கலாம், பட்டணத்திலும் பார்க்கலாம், காட்டிலே வாழும் ஆதிவாசிகளின் மத்தியிலும் பார்க்கலாம். இன்றைய நாட்களிலே 17.3% மாத்திரம்தான் கல்லூரியில் கால் எடுத்து வைக்கிறார்கள் என்பது பீகார் சொல்லும் சாட்சி. ஆனால் அதே வேளையில் 51% கல்லூரியில் காலெடுத்து வைப்பது தமிழகத்தில். தேசிய அளவில் 31.7 என்று சொல்லுகிறது. இந்தியாவில் நம்முடைய கல்வி அறிவின் திறமை 34வது இடத்தை பெற்றிருக்கிற என்கிற கண்ணீர் விடும் காட்சி நமக்கு தெரியும். சூப்பர் பவராக மாறுகிறோம் என்று தலைவர்கள் முழங்கினாலும் கல்வி தரத்திலே நான் 34வது இடத்தில் தான் இருக்கிறோம் என்கிறது கவலைக்குரியது. அதற்கு காரணம் தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ளவே அநேகர் கற்றவர்கள் அதை சம்பாத்தியத்திற்காக மாத்திரம் உபயோகப்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள்.
கல்லாமையில் தன்னை சுற்றியிருக்கும் மக்களை குறித்த கரிசனையின்றி அவர்களுக்கும் எதையாலும் செய்துவிட வேண்டும் என்கிற துடிப்பு உண்டானால் இந்த நிலையை நாமே மாற்றிவிடலாமே. கற்று தேறினவர் உயர்த்தி கொண்டார் தன்னையே, கல்லாமை நீக்கிடவே கரிசனையும் இல்லையே. கற்று தேறினவர் உயர்த்தி கொண்டார் தன்னையே, கல்லாமை நீக்கிடவே கரிசனையும் இல்லையே. கர்த்தரின் கவலையாம் சங்காரமும் அறியாமலும் புரியாமலும் காட்டிலும் நாட்டிலும் தடுத்திடுதே. தேவசேனை ஒன்று எழும்புகிறதே, உந்தன் சேவைக்கென்று கிளம்புகிறதே. தேவசேனை ஒன்று எழும்புகிறதே, உந்தன் சேவைக்கென்று கிளம்புகிறதே. ஒவ்வொரு நாளும் 109 குழந்தைகள் அழிக்கப்படுகிறார்கள். அதாவது அவர்களுடைய கற்பு சூறையாடப்படுகிறது என்கிற ஒரு காட்சி ஒவ்வொரு மனிதனும் உலுக்கித்தான் ஆகும். அதோடு கூட வாழ வழி இல்லாததினால் தன்னுடைய செல்ல குழந்தைகளையும் ஆபத்து நிறைந்த பட்டாசு தொழிற்சாலையிலோ செங்கல் சூளையிலோ திணிக்க வைத்து அவர்களுடைய உயிர் பெரிதல்ல அல்லது அவருடைய வாழ்க்கை பெரிதல்ல, என்னுடைய வயிறே பெரிதென்று வாழ்கிற ஒரு பெரிய சமுதாயத்தின் மத்தியில் வாழ்கிறோம் நாம். இன்றைக்கு நடக்கும் சோசியல் மீடியாவினால் நடக்கிற கொடூரம், அநேக சிறு பிள்ளைகளும் தங்களை கெடுத்து குட்டி சுவராக மாற்றிக் கொண்டிருக்கிற இந்த பொல்லாத நிலைமை பார்த்த தேவ மனிதர்கள், அதாவது மோசே போன்றவர்களும் அழுது கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அதனை தடுத்து நிறுத்த பெனகாஸ்கள் எழும்பியாக வேண்டும். அப்பொழுதுதான் இந்த தேசத்தை பற்றி இருக்கிற இந்த கொள்ளை நோய் மாறும். எழும்புவோமா? குழந்தை என்றும் பாராமல் திணித்தாரே ஆபத்திலே, பிஞ்சு என்றும் பாராமல் தீட்டாகினார் கூட்டாக. குழந்தை என்றும் பாராமல் திணித்தாரே ஆபத்திலே, பிஞ்சு என்றும் பாராமல் தீட்டாக்கினார் கூட்டாக. குழம்பி நிற்கும் சமூகத்தையும் தூக்கிடவே விடுவிக்கவே முழங்காலில் நிற்க பலன் தாருமே. தேவசேனை ஒன்று எழும்புகிறதே, உந்தன் சேவைக்கென்று கிளம்புகிறதே. தேவசேனை ஒன்று எழும்புகிறதே, உந்தன் சேவைக்கென்று கிளம்புகிறதே. ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறவர்களுடைய அலங்காரம் தங்களை தாண்டி குறைவோடு இல்லாமையிலே தவித்து இயலாமையிலே புகுத்தப்பட்டிருக்கிற பிறர் மேல் உண்டாகிற கரிசனையில் வெளிப்பட வேண்டுமே. கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாயிருக்கிறதே. இந்த நாட்டிலே 4 ஒருவர் ஏழையாம், இதை அரசாங்கமே சொல்லுகிறது. ஆனால் நான் வாழ்கிற பீகாரிலோ அது 52%. அதாவது 2 மனிதனிலே 1 மனிதன் ஒரு நேர சாப்பாட்டுக்காக போராடுகிறான். என்ன செய்கிறோம்? எத்தனை பணம் நம்முடைய அலங்கார ஆடம்பர வாழ்க்கையில வீணடிக்கப்படுகிறது. அலங்கார ஹோட்டல்களிலே வீணாகும் சாப்பாடு மாத்திரம் எடுத்தால் இந்தியாவை 3 முறை போஷித்து விடலாமாம். ஐயா, ஆண்டவரை அறிந்திருக்கிற உனக்கு அவருடைய அன்பின் தொனி கேட்காதோ? அது உன்னிலே புரண்டோடாதோ? ரட்சிக்கப்பட்டவர்கள் இரக்கம் கொண்டாரில்லையே. இதோ தருகிறேன் என்னையும் என்னுடையவைகளையும். ரட்சிக்கப்பட்டவர்கள் இரக்கம் கொண்டாரில்லையே. இதோ
தருகிறேன் என்னையும் என்னுடையவைகளையும். இழக்கவும் நொறுங்கவும் ஆயத்தம் என்று முழங்கிடுமே கூட்டமாக இன்றே தீவிரம் காட்டினாரே. தேவசேனை ஒன்று எழும்புகிறதே, உந்தன் சேவைக்கென்று கிளம்புகிறதே. தேவசேனை ஒன்று எழும்புகிறதே, உந்தன் சேவைக்கென்று கிளம்புகிறதே. எதையும் இழப்பதற்கு மாத்திரமல்ல, தன்னையே நொறுக்கி போட்டாலும் அல்லது எஸ்தரை போல செத்தாலும் சாகிறேன், என் ஜனம் அழிவுக்கு போகக்கூடாது, தோமாவை போல அவருடனே மழிக்க நானும் வருகிறேன் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் இன்றைக்கு உன்னதரின் பலத்தினால் நிறைந்து சேனையாய் எழும்பி புறப்படுவதை என் கண்கள் காண்கிறது. அது தேவனுடைய வருகைக்கு தன்னை மாத்திரமல்ல, ஒரு பெரும் திரள் கூட்டத்தை ஆயத்தமாக்கிவிடும் என்று பூரணமாய் நம்புகிறேன். அப்பொழுது மேலோகமும் தேவ சபையும் இணைந்து மகிழும் நாட்களும் அதனுடைய வெற்றி தொனிக்கும் காரியங்களும் என்ற காதுகளை நிரப்புகிறது மாத்திரமல்ல, என் இருதயத்தை குளிர பண்ணுகிறது. ஆண்டவரே, சீக்கிரமாய் வருவதற்கு அதை நீரே சீக்கிரமாய் நடப்பிப்பீராக. சுவாமி, செயல்படுவீராக, எங்களையும் செயல் வீரர்களாக மாற்றி விடுவீராக. மக்கு மகிமை சேர்க்கட்டும். வருகைதனை எதிர்நோக்கிடும் திரளான கூட்டத்திலே பிறக்கும் சந்ததியும் மேல் நோக்கி காத்திருக்க. வருகைதனை எதிர்நோக்கிடும் திரளான கூட்டத்திலே பிறக்கும் சந்ததியும் மேல் நோக்கி காத்திருக்க. உன்னத பலத்தினால் நிறைந்த சேனை எழும்பிடுதே, முழங்கிடுமே வெற்றியை கூறி மகிழ்ந்திடுதே. தேவசேனை ஒன்று எழும்புகிறதே, உந்தன் சேவைக்கென்று கிளம்புகிறதே. தேவசேனை ஒன்று எழும்புகிறதே, உந்தன் சேவைக்கென்று கிளம்புகிறதே. பரக்கிரம நாட்கள் இதுவே, யவன ஜனம் வெளிப்படுதே. பரக்கிரம நாட்கள் இதுவே, யவன ஜனம் வெளிப்படுதே. தேவசேனை ஒன்று எழும்புகிறதே, உந்தன் சேவைக்கென்று கிளம்புகிறதே. தேவசேனை ஒன்று எழும்புகிறதே, உந்தன் சேவைக்கென்று கிளம்புகிறதே.